மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மலர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்க போகிறோங்க. என்னென்னா கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இந்த கொத்தமல்லி சாதம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக பண்ணி கொடுத்துடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இன்றைக்கி கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கொத்தமல்லி சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேங்க. முதல்ல இந்த கொத்தமல்லியை நம்ம நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணியில் போட்டு அலசிட்டு இதில் சேர்த்து இது கூடவே ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா லெமன் ஜூஸ் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்து இது நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அரைச்சாச்சு பாருங்கள். அரைக்கும் போது மட்டும் கொஞ்சமாக தண்ணி கலந்து அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி விழுதை நம்ம ஒரு தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி மாற்றின பின்னாடி நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடான பின்னாடி இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா உருகின பின்னாடி இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிடலாம். அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு 10, அப்புறமா காஞ்ச மிளகாய் ஒரு 4 இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் எண்ணெயில் போட்டு வறுத்து விட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வந்த பின்னாடி நம்ம கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலை நல்லா எடுத்த பின்னாடி இதில் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இதை சேர்த்து, வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாங்க. பொன்னிறமாக வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி விழுது இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்து இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் கொத்தமல்லி இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் இருக்க தண்ணியெலாம் நல்லா வத்தட்டும். அது வரைக்கும் நம்ம கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், கொத்தமல்லியில் சேர்த்த தண்ணிலாம் நல்லாவே வத்திடுச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்க போகிறோம். சாதம் 1 கப் சாதம் எடுத்திருக்கேங்க. நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக மற்ற சாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சேர்த்து நான் சாதம் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். நான் இப்போ கொத்தமல்லிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கொத்தமல்லி விழுதெல்லாம் இந்த சாத்து கூட நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுடலாம். பாருங்கள், கலந்தாச்சு. அவ்வளோதான். இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பராக ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் கொத்தமல்லி சாதம் ரெடி ஆச்சு. நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க இது. நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமே பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம். சூப்பரான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் பண்ண கொத்தமல்லி சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே லைக் போட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.